தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை, கொள்ளை, கொள்ளை, கற்பழிப்பு. இன்னைக்கு பள்ளி மாணவரை வந்து விட்டது. கஞ்சா குடிச்சிட்டு 9வது படிக்கிற மாணவன் கஞ்சா போதையிலே பள்ளியிலே பள்ளி ஆசிரியரை கத்தியால் குத்துகிறான். 10வது படிக்கிற மாணவன் சக மாணவனை கத்தியால் வெட்டுகிறான். என்ன காரணம்? கஞ்சா குடிக்கிறான், போதையில் இருக்கிறான். அந்த மாணவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10வது படிக்கிற மாணவனுடைய பையிலே கஞ்சா இருக்கிறது, கஞ்சா சிகரெட் இருக்கிறது. எப்படி வந்தது? என்ன நிலைமை? இந்த அளவுக்கு தமிழ்நாடு இப்படி போவதற்கு என்ன காரணம்? யார் பொறுப்பு? இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் தான் பொறுப்பாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை. ஆகவே இது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு எதுவுமே தெரியாது, மக்கள் எதையும் கவனிக்கல, 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும், அந்த இலவச பஸ்ல போனா போதும், நமக்கு ஓட்டு வந்து நினைக்கிறார். அவர் அப்படியே நினைக்கட்டும், அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா திருந்திடக்கூடாது, திருந்திடக்கூடாது. அப்படியே திருந்தாலும் ஒன்றும் வேலைக்காக போறதில்லை, அவங்க அப்படியே இருக்கட்டும். ஆனால் நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும், முறையாக செய்ய வேண்டும். களம் நமக்கு இன்றைக்கு சாதகமாக இருக்கிறது. தேர்தல் களம் மாறி இருக்கிறது. கடந்த 2 மாதத்துக்கு முன்பு இருந்ததை இன்றைக்கு தேர்தல் களம் நமக்கு சாதகமாக மாறி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இன்றைக்கு தேர்தல் களம் மாறி இருக்கிறது. எங்கே சென்றாலும் சரி, கோயிலுக்கு சென்றாலும் சரி, ஹோட்டலுக்கு சென்றாலும் சரி, வெளியிடத்தில் எங்கே சென்றாலும் சரி, சாதாரண பொதுமக்கள் நம்மை பார்த்து தெரிந்து கொண்டால் வந்து சொல்லுகிறார்கள், நீங்க தான் வருவீங்க, நீங்க தான் வரணும், விட்டுறாதீங்க என்று அறிமுகம் இல்லாத பொதுமக்கள் நம்மளை பார்த்து கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள். எங்கே போனாலும் இது ஏதோ மிகைப்படுத்தி சொல்வதில்லை, இது என்ன மட்டுமல்ல, எங்கே போனாலும் தமிழ்நாடு போதும். இந்த வார்த்தை மக்கள் மத்தியிலே வர ஆரம்பித்து விட்டது. ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் உறுதி. அதையும் அண்ணா திமுக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் தயாராக வேண்டும், பணியாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சோர்ந்து விடக்கூடாது. நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அஜாக்கிரதையாக இருந்தால் ஆம முயல் கதை ஆயிடும். ஆம முயல் கதை தான் 2016 நடந்தது. நம்ம ஜெயிக்கிறது தான், ஜெயிச்சிட்டோம். இதுதான் நம்ம தோல்விக்கு, திண்டிவனம் தொகுதி 2016 தோல்விக்கு காரணம். ஜெயிச்சுட்டேன், வேட்பாளர் உட்பட. அன்னைக்கு கொஞ்சம் அஜாகிரதை நம்ம 2016 திண்டிவனம் தொகுதி வேண்டும். ஆகவே தயவு செய்து வருகின்ற நிர்வாகிகள் இதில் மனதில் வைத்துக்குங்க, மனதில் வைத்து நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும்.